வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லாரி டிரைவரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல், போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம். மாவட்ட ஆட்சியராகி மக்கள் பணி செய்ய போவதாகவும் மாணவி பேட்டி. பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் பாகுபாடு காட்டக்கூடாது. தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. புதுச்சேரியில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வேட்டையன். ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை, அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவமா? கொதித்தெழுந்த ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் குமாரபாளையத்தில் ஒரு நபர் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மறைமுகமாக கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் நேற்று 10/5/2024 மாலை காட்டேரிக்குப்பம் எஸ்ஐ தமிழரசன் அவர்கள் எஸ்பி அவர்களின் அனுமதி பெற்று சம்பவ இடம் சென்று நோட்டமிட்டு அங்கு சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தாலுகா கொடுக்கூர் கிராமத்தை சேர்ந்த குணசேகரன் என்பவரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் சுமார் 100 கிராம் அளவுக்கு 19 பாக்கெட் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது. மேற்படி குற்றத்திற்காக அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் அவர் கடந்த 3 வருடமாக சென்னை கோயம்பேடு அருகே இருக்கும் ஆர்கே ஸ்டோர் என்ற கடையில் வேலை செய்து வந்ததாகவும், அங்கு இருக்கும் பொழுது கஞ்சா பிடிக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும், அங்கு அறிமுகமில்லாத ஒரு நபரிடம் வாங்கியதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் வேலை செய்த கடையில் போதுமாக சம்பளம் கிடைக்காததால் மேற்படி நபரிடம் கஞ்சாவை வாங்கி வந்து அவரது ஊரில் உள்ள இளைஞர்களிடம் புதிதாக கஞ்சா அருந்தும் சிறுவர்களிடமும் அதிகமான விலைக்கு விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று முடிவு செய்து கடந்த 8/5/2024 அன்று 36 கஞ்சா பொட்டலங்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார். கேட்ட நபர்களிடம் 17 பொட்டலங்களை விற்றது போக மீதம் இருந்த 19 கஞ்சா பொட்டலங்களை விற்பதற்காக குமாரபாளையம் மோகனா பாரதியின் விற்பனை செய்ய முயன்றிருக்கிறார். அப்பொழுது இந்த தகவல் கிடைத்த சம்பவ இடத்திற்கு வந்த காட்டேரிக்குப்பம் எஸ்ஐ அவர்கள் போலீசார் உதவியுடன் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து இருக்கிறார்கள். மேலும் அவரிடம் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 19 கிராம் கஞ்சா பொட்டலங்களையும் உபயோகப்படுத்திய அவரது செல்போனையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள். துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்து பல இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட காரணமாக இருந்த காட்டேரிக்குப்பம் காவல்துறையினரை பொதுமக்களும் உயர் அதிகாரிகளும் பாராட்டினார்கள். புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தையையும் பாகுபாடு காட்டக்கூடாது. மீறினால் சிறார் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும். துவக்க நிலையில் NCERT அல்லது மாநில பாடத்திட்டமாக SCERT பரிந்துரைத்த புத்தகங்கள் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் கொண்டு செல்லும் புத்தக பைகளின் எடை குறைவாக இருத்தல் வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தையையும் பாகுபாடு காட்டக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அல்லது புறக்கணிக்கப்படக்கூடாது. இதனால் மனம் அல்லது உடல் ரீதியாக துன்பம் ஏற்படும்படி செய்தால் சிறார் நீதி சட்ட விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வேட்டையன். ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை, அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவமா? கொதித்த ரசிகர்கள். தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். பல்வேறு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் 80% படம் முடிந்துள்ளது. இறுதிக்கட்டமாக சண்டை காட்சிகள், ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. 2 நாட்களாக படப்பிடிப்பு முடிந்து செல்லும் பொழுது ரஜினியை காண ரசிகர்கள் காத்திருந்தும் அவரை பார்க்க முடியவில்லை. இன்று மாலை படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கேரளத்தில் ஓணம் வெளியீடாக திரைக்கு வந்து உலகளவில் ரூபாய் 100 கோடியை வசூலித்த RTX ராபர்ட் டோனி சேவியர் படத்தின் இயக்குனர் நிகாஷ் ஹிதாயத், சண்டை பயிற்சியாளர்கள், அன்பறிவு மாஸ்டர்கள் புதுச்சேரியில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அடுத்து வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் இன்று படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி தனது காரில் ஏறினார். அப்பொழுது துறைமுகத்தின் வெளியே காத்திருந்த ரசிகர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்து அரசியல்வாதிகளுக்கு அனுமதி கொடுப்பது சரியா,
ரசிகர்கள் தானே ரஜினிக்கு முக்கியம் என்று கோஷம் எழுப்பினார்கள். வெளிப்புறம் காத்திருந்த ரசிகர்களை கண்ட ரஜினி காரில் நின்றபடி அனைவரையும் பார்த்து கைகூப்பியபடியே நன்றி நன்றி என்று கூறி தனது தங்கும் விடுதிக்கு சென்றார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல். சிசிடிவி காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமரன். இவர் ஒதியம்பேட் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் லாரியில் லோடு ஏற்றிவிட்டு சென்னை நோக்கி புறப்பட்டார். அப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் லாரியை துரத்தி கொண்டு வந்தனர். பின்னர் கொக்குபாக் சந்திப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே செந்தில்குமரன் லாரியை நிறுத்தி உள்ளார். உடனே பைக்கில் வந்த 3 பேரும் பணம் தருமாறு மிரட்டி உள்ளனர். உடனே பயந்து போன செந்தில்குமரன் கையில் வைத்திருந்த ரூபாய் 3500 மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். மேலும் இது குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து செந்தில்குமரன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி டிரைவரிடம் கத்திமுனையில் பணம் பறித்த 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக்கரில் இருந்து பாதுகாக்க வனவிலங்குகளுக்கு தர்பூசணி, வெள்ளரி பழங்களை வழங்கும் வனத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி வனத்துறையில் உள்ள விலங்குகளை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க நீர் சத்து பழங்கள், சத்து டானிக் போன்றவற்றை தினமும் வழங்கி வரும் வனத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை AFT மைதானம் அருகே வனத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. வழி தவறி வரும் வனவிலங்குகள், காயம் அடையும் வனவிலங்குகளின் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கு பாம்பு, மயில், முள்ளம்பன்றி, கிளிகள், பருந்துகள், ஆமைகள் ஆகியவற்றை மீட்டு பராமரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளது. குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளான ஆடு மாடுகளும் இந்த வெயிலினால் அவதிப்பட்டு வருகின்றன. மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்படும் வனவிலங்குகளின் பாதுகாப்பிலும் ஊழியர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். வெயிலினால் வனவிலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் நாள்தோறும் வனத்துறை ஊழியர்கள் மலைப்பாம்பு உள்ளிட்ட இதர உயிரினங்கள் பராமரிக்கப்படும் இடங்களை சுற்றிலும் தண்ணீர் ஊற்றி குளிர்ச்சி ஊட்டுகின்றனர். வெயிலுக்கு இதமாக வனத்துறையில் உள்ள ஆண், பெண் என்று 27 மான்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து குளிர்ச்சி ஆக்குகின்றனர். மேலும் மான்களுக்கு பசு தீவனங்களுடன் வெள்ளேரி, தர்பூசணி போன்றவற்றையும் வழங்கினர். இதனை மான்கள் உள்ளிட்ட விலங்குகள் ஆர்வமுடன் சாப்பிட்டது. இதேபோல் ஆமை மற்றும் மலைப்பாம்புகளுக்கும் உணவு, தண்ணீர் அடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கால்நடை மருத்துவர் குமரன் நம்மிடம் கூறுகையில், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் புதுவை வனத்துறை மீட்பு மையத்தில் உள்ள விலங்குகளுக்கு நீர், சத்து நிரம்பிய தர்பூசணி, வெள்ளேரி, தாது உப்புக்கள், லிவர் டானிக், கால்சியம் டானிக் ஆகியவற்றை உணவில் கலந்து கொடுத்து வருகிறோம். விலங்குகளை சுற்றியுள்ள சூழல் குளிர்ச்சியாக தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகிறது. இதன் மூலம் உணவு உண்ணும் திறனும் அதிகரிக்கும். அகத்திக்கீரை மற்றும் பழ வகைகளை ரெகுலராக கொடுத்து வருகிறோம். சில மான்கள் கருவுற்று இருப்பதனால் அதற்கு ஏற்ப சத்து டானிக் பரிந்துரைத்து செய்யப்படுகிறது. பாம்புகள் பராமரிக்கப்படும் இடத்தில் தண்ணீர் தொட்டி வைத்திருப்பதனால் பாம்புகள் தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்ளும் என்றார். புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி 496 மதிப்பெண்கள் பெற்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாநில அளவில் முதலிடம். மாணவியை பாராட்டி பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் பள்ளியில் கொண்டாட்டம். மாவட்ட ஆட்சியராகி மக்கள் பணி செய்ய போவதாக மாணவி பேட்டி. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் 2024 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 7590 மாணவர்களும் 7362 மாணவிகளும் என்று மொத்தம் 14952 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 6801 மாணவிகளும் 6527 மாணவர்களும் என்று மொத்தம் 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும்
89.14% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மோனிஷா 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதேபோன்று பள்ளி அளவில் தீப்சாந்த் என்ற மாணவன் 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், சுபிக்ஷா 500க்கு 492 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் அடைக்கலம் மாணவ மாணவிகளுக்கு கேக்குகளை ஊட்டி மகிழ்ந்தார். இதனை அடுத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவி மோனிஷா கூறும்பொழுது, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்ததை மகிழ்ச்சி அளிக்கிறது. மாவட்ட கலெக்டராகி மக்கள் பணி செய்ய போவதாகவும் தெரிவித்தார். என் பேர் மோனிஷா. நான் இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியாங்குப்பமில் படிக்கிறேன். இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து நான் 496 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு காரணமாக நினைக்கிறது எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல். அவங்க டெய்லியும் காலைல ப்ரேயர் டைமில் எங்களை நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் எங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவங்க லெசனை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் எப்போ டவுட் கேட்டாலும் அவங்க நல்லா கிளியர் பண்ணி விட்டாங்க. அப்புறம் என்னோடய பேரண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஃப்யூச்சரில் என்னுடைய ஆம்பிஷன் என்னென்னா, நான் ஒரு IAS ஆகணும் தான் என்னோட ஆம்பிஷன். 45 அடி சாலையில் திடீரென்று வாகன சோதனையில் ஈடுபட்ட பெரியகடை காவல்துறையினர். புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதனால் காவல்துறை கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரியகடை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையினருடன் சேர்ந்து பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 45 அடி சாலை தமிழ்ச்சங்கம் அருகே திடீரென்று இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அதிமுகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 108 தேங்காய் உடைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அதிமுக மாநில நிர்வாகிகள் அன்பானந்தம், அன்பழகன், உடையார், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், சுத்துக்கேணி பாஸ்கர், ரவி பாண்டுரங்கன், குமுதன் உட்பட அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் அமைப்பின் சார்பாக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள
தமிழ் சங்க வளாகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் அமைப்பு சார்பாக உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி செவிலியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சிவகுமார் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு செவிலியர்களை கௌரவித்து வாழ்த்தி பேசினர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தினேஷ்குமார், செயலாளர் முருகன், பொருளாளர் இளங்கோ, அரசன், பாலாஜி, தலைவர்கள் ரத்தின தனவந்தன் ஆகியோர் கலந்து கொள்ள, மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு தலைவர் சிவா கணபதி செய்திருந்தார். Attended a blood feeding training in 2000 and the best blood donor for Northern Pondicherry Indira Gandhi Nursing Officer. தன்னுடைய பள்ளி கல்விக்காக போதுமான வசதிகளை. கம்பன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும். இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் தமிழ் அறிஞர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் ஜேவிஎஸ் ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் இதில் கம்மன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதல் பரிசு ஆசிரியை பெற்றுக்கொள்வார். 8ஆம் வகுப்பு புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி நகரப் பகுதி பள்ளிக்கு இணையாக கிராமப்புற பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி சாதனை மாணவர்களாக உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பாலாஜி மேல்நிலைப்பள்ளி சாதனை படைத்துள்ளது. மாணவி பிரியதர்ஷினி 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும், மாணவிகள் ஹேமலதா, ராகவி ஆகியோர் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவிகள் பிரியதர்ஷினி, வர்ஷினி ஆகியோர் 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் 3 மாணவர்கள் ஆங்கிலத்தில் 100க்கு 100ம், கணிதத்தில் 17 மாணவர்கள் 100க்கு 100ம், சமூக அறிவியலில் 12 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். 490 மதிப்பெண்களுக்கு மேல் 9 மாணவர்களும், 480 மதிப்பெண்களுக்கு மேல் 29 மாணவர்களும், 470 மதிப்பெண்களுக்கு மேல் 36 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 53 மாணவர்களும், 400க்கு மேல் 93 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழ்மொழி பாடத்தில் ஒரு மாணவர் 99 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 4 மாணவர்கள் 99 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மேலும் பள்ளியின் தாளாளர் அழகப்பன் மாணவர்களை பாராட்டி இனிப்புகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளி 100% தேர்ச்சி பெற சாதனை மாணவர்களை உருவாக்க பெரும் பங்கு வகித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்குவதாகவும், மேலும் வெற்றிக்கு உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், பள்ளி கடைநிலை ஊழியர்களுக்கும், மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். ரொம்ப தேங்க்ஸ். புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் 107 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு ஒருபுறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும், இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர்.
கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி 500 மதிப்பெண்களுக்கு 491 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி சாதனை. பெற்றோர்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கத்தில் 25 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகள் கடந்த 15 வருடங்களாக பள்ளியில் 10, 11, 12ஆம் வகுப்பு என்று ஒவ்வொரு வருடமும் 100% தேர்ச்சி பெற்று மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளியில் செல்கின்றனர். அதேபோல் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது. கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு 491 மதிப்பெண் பெற்ற அஸ்வினி முதல் இடத்தையும், 485 மதிப்பெண்கள் பெற்ற ஸ்ரீலேகா 2வது இடத்தையும், 475 நிதிஷா 3வது இடத்தையும், 459 பிரமிளா 4வது இடத்தையும் பெற்றுள்ளார். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளாளர் மோகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாணவர்கள் கூறுகையில், இந்த பள்ளியில் LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படித்து வருகிறோம். பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் செயல்பாடுகளும் பாடங்களும் கற்றுக் கொடுக்கும் வழிமுறைகளும் எங்களுக்கு எளிமையான முறையில் இருக்கிறது. மேலும் பெற்றோர்கள் அதற்கு ஏற்றது போல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வளர்த்து வருகின்றனர். அதனால் இந்த பள்ளியில் படித்து வருகின்ற நாங்கள் 10 வருடங்களாக 100% தேர்ச்சி பெற்று வரும் இந்த பள்ளிக்கு படித்ததற்காக பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் பெற்றோர்கள் இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று வருவதனால் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் பள்ளியில் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த மனதுடன் செல்கின்றனர் என்று பெற்றோர்கள் கூறுகின்றனர். வணக்கம், என் பேர் அஸ்வினி. நான் சென்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து LKG UKGலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ 10th வந்து 100% நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நான் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நான் வந்து 491 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். இந்த மார்க் எடுத்ததுக்கு எங்கள் ஸ்கூலோட கோச்சிங்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய டீச்சர்ஸ் தான் இதுக்கான காரணம். நல்ல கோச்சிங் இந்த ஸ்கூலில் கொடுக்குறாங்க. வணக்கம், என்னோட பேர் நிதிஷா. நான் வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து LKGலேருந்து படிச்சிருக்கேன். இப்போ நடந்த 10th எக்ஸாமினேஷனில் நான் செகண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். என் பேர் ஹரிசிவா. கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் சின்ன வயசுல LKGலேருந்து படிக்கிறேன். இப்போ 10th எக்ஸாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நிறைய மார்க் எடுத்துருக்கேன். நான் நினைச்சதோட அதிக மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து காரணம் என்னுடைய டீச்சர்ஸ் தான். அவங்க சின்ன வயசுல இருந்தே என்னை கைட் பண்ணாங்க. இப்போ 10th ரொம்ப மோட்டிவேட்டா பேசினாங்க. அதனால நான் நிறைய மார்க் எடுத்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன். எங்கள் பேரண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம், என் பேர் சந்திரமோகன். என்னுடைய டாட்டர் அஸ்வினி LKGலேருந்து இது 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காப்புல சென்ட் ஜோசப் ஹைஸ்கூல் கிருமாம்பாக்கத்தில். இன்னைக்கு இந்த ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்கு 100% இதில் வந்து மார்க்கில் வந்து 491 வந்து எடுத்திருக்காப்புல. ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய ஊக்குவிப்புக்கும் தெரியுது. அதனால இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோ. சீனிவாச ராமானுஜதாசர் நினைவஞ்சலி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 300 பேருக்கு அன்னதானம். கோ. சீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு ராமானுஜதாசர் அறக்கட்டளை சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தார் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், ரோஜா, சுப்பிரமணி, கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலகிருஷ்ணன் குடும்பத்தார் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்குடி மாவட்டம் அட்டாமா நிறுவனர் பேராசிரியர் திரு அப்துல்லா சேகு அவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனர் தினத்தை முன்னிட்டு
உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, கள அதிகாரி திரு சிவகுமார் அவர்களின் ஆலோசனையின்படி, உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகம், சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் அட்டாமா இணைந்து சாரோன் சொசைட்டி நிறுவனர் திரு மோகன் மற்றும் பொருளாளர் திருமதி சுகுணா அவர்களின் தலைமையில் கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் அட்டாமா பாண்டிச்சேரி ஸ்டேட் டைரக்டர் டாக்டர் உமா நஸ்ரின், ஸ்டேட் கோஆர்டினேட்டர் டாக்டர் அருள், டாக்டர் சீதா, டாக்டர்ஸ் மஞ்சினி, சிவசுந்தரி அவர்களின் குழுவுடன் இணைந்து காப்பகத்தில் தங்கி இருக்கும் பயனாளிகள் 28 நபர்கள் அனைவருக்கும் உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்தில்லா மருத்துவ முறை பற்றி விழிப்புணர்வு உரை, கருத்து, ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனுடன் நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா செய்திருந்தார். புதுவை மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுவை மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 24 ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் சுபாஷ் மற்றும் மாணவி கயல்விழி 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும், மாணவி மாலினி 500க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், மாணவன் நீலவன் மற்றும் மாணவி நர்மதா 500க்கு 467 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கணித பாடத்தில் 5 மாணவர்கள் 100க்கு 100ம், அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்கள் 100க்கு 100ம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் 450க்கு மேல் 9 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 21 மாணவர்களும் மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர்கள் இளமதி அழகன் மற்றும் தாரிணி இளமதி அழகன் ஆகியோர் சால்வை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்கள் வெற்றி பெற சிறந்த முறையில் பணியாற்றிய பள்ளியின் பொறுப்பாசிரியை தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி, கலையரசி, ஸ்ரீவித்யா, பிரபு, கஜேந்திரன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளாளர் இளமதி அழகன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வி தொடர்வதற்கு ஏதுவாக புதுச்சேரி அரசு ஜாதி, வருமானம், குடியுரிமை உள்ளிட்ட சான்றிதழ்களை துரிதமாக பெறுவதற்கு பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைத்துள்ளது. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு கோவிந்த சாலை முழுவதும் கல்வை பங்களா, குபேர் நகர், நேரு நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், இந்திரா காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர், சுப்பையா நகர், சஞ்சய் காந்தி நகர், கெனடி நகர், உருளையன்பேட்டை, முல்லை நகர், உருளையன்பேட்டை பேட், முத்தமிழ் நகர், அருந்ததிபுரம், ராஜா நகர், அய்யனார் நகர் உள்ளடக்கிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 13/5/2024 திங்கட்கிழமை அன்று மட்டும் மணிமேகலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் 15/5/2024 புதன்கிழமை திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெறும் சிறப்பு முகாம்களிலும் மேற்கண்ட மாணவர்கள் சான்றிதழை பெற்று பயன்பெறலாம் என்றும் மக்கள் பணியில் எஸ். கோபால், திமுக பொதுக்குழு உறுப்பினர், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர், புதுச்சேரி மாநில திமுக. புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச கோடை பயிற்சி இன்று தொடங்கியது. நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம் உள்ளிட்டவைகளை ஆர்வமுடன் கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் புதுச்சேரியில் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கலைகள், விளையாட்டை இலவசமாக ஜவஹர் சிறுவர் இல்லம் கற்றுத்தருகிறது. நடப்பாண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி கல்வி இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் கோடை வகுப்புகள் தொடங்கியது. புதுச்சேரி ஜவஹர் இல்லம், லாஸ்பெட் கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி,
கதிர்காமம் அரசு மேல்நிலைப்பள்ளி, நோடாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி ஆகிய 5 இடங்களில் இந்த வகுப்புகள் நடக்கிறது. குழந்தைகளுக்காக பல்வகை கலைகளான நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்டு, ட்ரம்ஸ், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ் மற்றும் தற்காப்பு கலை, தேக்வாண்டா ஆகியவற்றை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 6 வயது நிறைவடைந்த குழந்தை முதல் 16 வயதுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் இந்த சிறப்பு பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். கோடை வகுப்புகள் மே 31 வரை, ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக காலை 9:30 12:30 வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். லாரி டிரைவரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல், போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம். மாவட்ட ஆட்சியராகி மக்கள் பணி செய்ய போவதாகவும் மாணவி பேட்டி. பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் பாகுபாடு காட்டக்கூடாது. தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. புதுச்சேரியில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வேட்டையன். ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை, அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவமா? கொதித்தெழுந்த ரசிகர்கள். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.